إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த வாராந்திர தொடர் வகுப்பில் நாம் நபித்தோழர்கள் தொடர்பான, அதிலும் குறிப்பாக அப்துல்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய பெயர்களை கொண்ட நபித்தோழர்கள், அதில் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய செய்திகளை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அந்த தொடரிலே அவர்களை பற்றிய இன்னும் பல செய்திகளை இன்றைய வகுப்பில் அறிந்து கொள்வோம். நாம் சென்ற வகுப்பில் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு செய்தியை படித்தோம். அந்த செய்தியில் வேறு ரிவாயத்துக்கெல்லாம் வரக்கூடிய சில வார்த்தைகள், வாசகங்கள், அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை பார்த்து இவ்வாறு குறிப்பிட்டார்கள். யா மஅஷரல் யஹூத், யூதர்களே என்று அழைக்கிறார்கள், அழைத்து சொல்கிறார்கள், உங்களுக்கு அல்லாஹுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அல்லாஹுவை நீங்கள் பயப்படவில்லை என்றால் உங்களுக்கு கேடுதான். எனவே அல்லாஹுவை நீங்கள் அஞ்சுங்கள், பயப்படுங்கள் என்று அவங்க அவ்வளோ தெளிவாக இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் உண்மையான இறை தூதர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அடுத்து சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இன்னக்கும் லதஅலமூன அன்னி ரசூலுல்லாஹி ஹக்கா, நீங்கள் உறுதியாகவே அறிவீர்கள் நான் அல்லாஹுடைய தூதர் என்று. நான் உண்மையாகவே அல்லாஹுடைய தூதர் என்பதை நீங்கள் உறுதியாகவே அறிவீர்கள். நான் உங்களிடத்தில் சத்தியத்தோடு வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் உறுதியாகவே அறிவீர்கள். எனவே ஃபஅஸ்லிமு, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாத்தின் பால் அவர்களை அழைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பதில் எதுவாக இருந்ததென்றால், நாம் அதை அறிய மாட்டோம், நீங்கள் சொல்வது எமக்கு தெரியாது என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் இதை திரும்ப திரும்ப 3 முறை சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி கேட்கிறார்கள். அவர்கள் மறைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் சென்ற வகுப்புல படித்தோம். அவர்களும் என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த யூதர்கள் மிக பெரும் ஒரு அறிஞராக அவர் இருக்கிறார். அவரும் யா மஅஷரல் யஹூத் என்று யூதர்களை அழைக்கிறார். அழைத்து சொல்கிறார், ஃபவல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லாஹு, நபி அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே போன்று சொல்கிறார்கள். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இன்னக்கும் லதஅலமூன அன்னஹு ரசூலுல்லாஹ், இவர் அல்லாஹுடைய தூதர் என்பதை நீங்கள் உண்மையாகவே அறிவீர்கள். அன்னஹு ஜாஹ பிஹக், அவர் சத்தியத்தோடு வந்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னபோது அவர்கள் அவரையும் பொய்யாக்கினார்கள். எனவே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளராக தன்னை மாற்றிக்கொண்டார்கள். இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளராக அவர் தன்னை மாற்றிக்கொண்டார்கள்.
அவருக்கு அந்த சமூகத்தில் இருந்த அங்கீகாரத்தை பற்றியெல்லாம் அவர் கவலை கொள்ளலை. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அந்த சமுதாயம் அவரை தூற்றியது. அந்த யூதர்கள் அவரை மிக இழிவாக பேசினார்கள். அவர் எனக்குரிய அந்தஸ்து போய்விடுமே என்றெல்லாம் கவலை கொள்ளவில்லை. நிறைய பேர் எனக்கு சமூகத்தில் இவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது, நான் இதை எப்படி சொல்வது, இந்த உண்மையை எப்படி நான் வெளிப்படுத்துவது என்றெல்லாம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அமைதியாக மௌனமாக இருக்கிறார்கள். தங்களுக்கு சமூகத்தில் உள்ள அந்த மதிப்பு அந்தஸ்து போய்விடும் என்பதற்காக. இவங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்து அந்த சமூகத்தில் அவர்களுக்கு இருந்தது, அந்த அந்தஸ்தை அவர்கள் ஒரு பொருட்டாகவே அவர்கள் மதிக்கவில்லை. அவங்க சத்தியம் வந்தபோது அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட போது அவர்களால் மிக மோசமாக தூற்றப்பட்டார்கள். மிக மோசமாக அந்த யூதர்கள் அவரை தூற்றினார்கள். அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அப்ப இதெல்லாம் அவருடைய மிகப்பெரிய சிறப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவருடைய உயர்வை, சிறப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே போன்று அடுத்து நாங்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா ஆதாரங்களை நிலைநாட்டும் போது மிக உறுதியாகவே நிலைநாட்டுவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதாவது யூதர்களாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிக பெரும் ஒரு அறிஞர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்பது அவர்களுக்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு எதிரான சாட்சியாக அது வரும். அவர்களுக்கு கண் முன்னாலே அவர்களுடைய வேதத்தை நன்றாக கற்று தேர்ந்த ஒருவரை இஸ்லாத்தை சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை பொய்ப்பித்தது என்பது நாளை மறுமையில் என்ன செய்யும், அவர்களுக்கு அது மிகப்பெரிய எதிரான ஒரு சான்றாக வரும். அல்லாஹு தஆலா இவ்வாறு தான் என்ன செய்வான், சத்தியத்தை நிலைநாட்டுவான். அவர்களுக்கு என்ன செய்கிறது, தப்பிப்பதற்கு எந்த ஒரு வழியும் அல்லாஹ் வைக்க மாட்டான். அவ்வளவு உறுதியாக இங்கு என்ன செய்யப்பட்டது, சத்தியம் நிலைநாட்டப்பட்டதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கின்றோம். இந்த செய்தி புகாரியில் 3911 எண்ணில் வரக்கூடிய செய்தி. அடுத்து நாங்கள் சென்ற வகுப்பிலே படித்த ஒரு முக்கியமான விஷயம்தான் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சஹாபாக்கள் பேசிக்கொண்டது. சஹாபாக்கள் நபித்தோழர்கள் பேசிக்கொண்ட அந்த விடயம். அந்த செய்தியில நாம் அதில் கொஞ்சம் கூடுதலாக தெரிய வேண்டிய விஷயங்கள்ல இந்த செய்தி புகாரியில் 3813 எண்ணில் வருகிறது. அந்த செய்தியில் யார் என்று சொன்னால் அந்த தாபிஉடைய பேர் கைஸ் இப்னு உபாத் ரஹிமஹுல்லாஹ். அவர் தான் அந்த தாபிஇ. அவர் தான் என்ன செய்கிறாருன்னா, பள்ளியில உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற போது அவர் சொல்றார், நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற போது ஒரு வயதான ஒரு அழகான தோற்றத்தில் ஒருவர் வந்தார். நல்ல அழகிய ஒரு தோற்றமுடைய வயதான ஒருவர் வந்தார். அவர் தான் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்தான். அப்போது மக்கள் அவரை பற்றி நல்லதையே பேசினார்கள், அவரை பற்றி நல்லதையே மக்கள் சொன்னார்கள். அதன் பிறகு அவர் எழுந்து அவர் சென்ற பிறகு மக்கள் பேசிக்கொண்டார்கள், ஒரு சுவர்க்கவாசியை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இவரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று மக்கள் சொன்னார்கள். இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருவரை நாம் சுவர்க்கவாசி என்று சொல்ல முடியுமா? ஒருவரை சுவர்க்கவாசி என்று நாம் சொல்ல முடியுமா இந்த ஹதீஸின் அடிப்படையில் என்றால், இதில் முக்கியமாக நாம் விளங்க வேண்டிய ஒரு சட்டம் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை, அதாவது ஒரு குழந்தையுடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ஒரு குழந்தையுடைய ஜனாசா கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் அங்கு இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அதாவது இவர் சொர்க்கத்தினுடைய ஒரு குருவிகளில் நின்றும் ஒரு குருவி, சிட்டுக்குருவிகளில் நின்றும் ஒரு சிட்டுக்குருவிதான் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஏனென்றால் இவர் என்ன செய்யல, பாவங்களை செய்யவும் இல்லை, பாவங்கள் செய்கின்ற அந்த பருவ வயதை அவர் அடையவும் இல்லை, பாவங்கள் பதியப்படுகின்ற அந்த வயதை அவர் அடையவும் இல்லை என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது அல்லாமல் வேற ஏதாவது நீங்கள் பேசினால் நன்றாக இருக்கும் என்று சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கென்று என்ன செய்திருக்கிறான், சிலரை படைத்திருக்கிறான், நரகத்துக்கென்று சிலரை படைத்திருக்கிறான். நபி அவங்க அப்படி சொல்றதை விரும்பல. ஆயிஷா அப்படி சொல்வதை என்ன செய்யல, நபி அவர்கள் விரும்பவில்லை என்பதை பார்க்கிறோம்.
எனவே நாம் இங்கு என்ன வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நபி அவங்க ஒருத்தர சொர்க்கத்துக்குரியவங்களாக சொல்லி இருக்கிறாங்க என்று சொன்னால், அவர்களை நாம் சொர்க்கத்துக்குரியவர் என்று சொல்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நபி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சொர்க்கத்துக்குரியவர் என்று ஒருத்தரை சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள நாங்கள் சொர்க்கத்துக்குரியவர் என்று என்ன செய்யலாம், தாராளமாக சொல்லலாம். அப்படி இல்லாம நாம் சில விஷயங்களை என்ன செய்யறது, முடிவு செய்து சொல்லக்கூடாது. ஒரு ஜனாசாவுக்கு ஒரு நிறைய கூட்டம் வருதுன்னு வைங்களேன், சிலவங்க சொல்லுவாங்க இவர் சொர்க்கம் தான், அவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு வாங்க. அப்படி சொல்லல, அது கூடாது. ஏன்னா அது மறைவான ஒரு விஷயம். அப்போ அந்த கூட்டம் பெரிய ஒரு கூட்டம் வந்துச்சுன்றதை வச்செல்லாம் என்ன செய்ய முடியாது, அதை முடிவு செய்யலை. அதே போன்று தான் சிலர் என்ன எடுப்பிலே அவர் ஷஹீத் அப்படி சொல்லவே இல்லை. ஷஹீத் என்று சொல்றதாக இருந்தால் அதுக்கு மார்க்க ஆதாரங்கள் வேணும். ஒருவரை நாங்கள் ஷஹீத் என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு மார்க்க ஆதாரங்கள் தேவை. அப்படி இல்லாமல் சொல்லல. எனவே மறைவான விஷயங்கள் என்று வரும்போது அதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மறைவான விஷயங்கள் என்று வரும்போது அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் அவங்க இவங்களை சொர்க்கத்துக்குரியவங்க ஏன் சொல்றாங்க, எந்த அடிப்படையில் சொல்றாங்க? இப்ப நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்க, நபி அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, அவரை பற்றி சொல்லி இருக்கிறார்கள், அதனால அவங்க சொல்றாங்க. நபி அவங்க ஒருத்தர் சொர்க்கத்துக்குரியவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் யாரு தான், அவர் சொர்க்கத்துக்குரியவர் தான், அவர் சொர்க்கத்துக்குரியவர் தான். எனவே அருமையான சகோதரர்களே, அவர் சொல்றாரு, நான் அவரை பின்தொடர்ந்து அவரது வீட்டுக்கு அவருடைய அனுமதியோடு அவரது வீட்டுக்குள் நான் சென்று அவரிடம் இப்படி மக்கள் பேசிக்கொண்டதை நான் அவரிடம் சொன்னேன். சொர்க்கத்துக்குரிய ஒருவர் நீங்கள் பார்க்க விரும்பினால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்படி என்று சொன்ன போது அவங்க சொல்றாங்க, இது அவங்களோட ஒரு பணிவை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை. சொர்க்கத்துக்குரியவர்கள் யார் என்பதை அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கிறான், அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கிறான். அவர்கள் ஏன் அப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கண்ட ஒரு கனவை சொல்கிறார்கள். அந்த கனவை பற்றி நாங்கள் சென்ற வகுப்பிலும் பார்த்தோம். அந்த கனவை பொறுத்தவரையில அவரை ஒருவர் என்ன செய்கிறார், அழைத்து செல்கிறார். இந்த அழைத்து செல்கின்ற போது அவர் அதாவது வலப்பக்கமாக செல்ல முற்பட்ட போது நீங்கள் வலப்பக்கமாக நீங்கள் செல்லாதீர்கள் என்று அவரை தடுக்கின்றார்கள். அதன் பிறகு இடப்பக்கமாக பாதைகள் இருக்கின்றன, அந்த இடப்பக்கமாக உள்ள பாதையில செல்லாதீங்க என்று தடுக்கிறாங்க. வலப்பக்கமாக உள்ள பாதையில அதில் செல்லுங்கள் என்று அதிலே அவர் செல்கிறார்கள். இவ்வாறு சென்ற பிறகு ஒரு மலை, ஒரு பெரிய மலை, அந்த மலையிலே ஏறுவதற்கு அவர்கள் முற்படுகிறார்கள், அவர்கள் வீழ்ந்து விடுகிறார்கள். இது பலமுறை நிகழ்கிறது. அதே போன்று அங்கு ஒரு பெரிய ஒரு இரும்பாலான தூண் இருக்கிறது, அது வானலாக அது உயர்ந்திருக்கிறது, அது பூமி வரை கீழே ஆழமாக சென்றிருக்கிறது, அதற்கு மேல் பிடிக்கக்கூடிய ஒரு பிடி இருக்கிறது. அதில் எனக்கு ஏறுமாறு அவர் சொல்கிறார். அப்போது நான் சொல்கிறேன், எப்படி இதில் ஏறுவது, இவ்வளவு உயரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் எனது கையை பிடித்து அதிலே தொங்குமாறு பிடிக்குமாறு சொல்கிறார். நான் பிடித்து அதில் என்ன செய்கிறேன், நான் அதிலே ஏறினேன். அவ்வாறு அதை நான் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே என்ன செய்கிறதுன்னு சொன்னால், அந்த தூண் அப்படியே விழுகிறது. அந்த தூண் என்ன செய்கிறது, தூண் விழுகிறது. ஆனால் தூண் விழுந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க, அதை உறுதியாக பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நிலையிலே அவர்கள் காலை பொழுதை அடைகிறாங்க, கனவிலிருந்து விழித்துக் கொள்கிறார்கள். அப்ப இதை அல்லாஹுடைய தூதரிடம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரிடம் சொல்கிறார்கள். சொன்ன நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது உமது இடப்பக்கம் என்பது அது அந்த இடப்பக்கத்திலே உள்ளவர்கள், நரகத்துக்குரியவர்கள், அப்படிதானே? இடப்பக்கம் தான் அவனோட அந்த ஏடு கொடுக்கப்படும். அப்ப அதே நேரத்தில் வலப்பக்கம் என்பவர்கள், அந்த வலப்பக்கத்துக்குரியவர்கள் வெற்றியாளர்கள். அதே போன்று சொல்கிறார்கள், அந்த மலை இருக்கிறதே அது சுஹதாக்களுடைய அந்தஸ்து. பகுவ மன்சிலு சுஹதா, பகுவ மன்சிலு சுஹதா வலந்தனாலுகு, நீங்கள் அதை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். அதை அடைந்து கொள்ள அப்படின்னு என்ன பொருள், நீங்க ஷஹீதாக மாட்டீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இதை முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய விஷயத்தில் முன்னறிவிப்பாக செய்கிறார்கள். நீங்கள் அந்த அந்தஸ்தை
அடைந்து கொள்ள மாட்டீர்கள். இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் இதை பற்றி சொல்கின்ற போது இது அல்லாஹ்வுடைய தூதருடைய அற்புதங்கள் என்றும் உள்ள ஒரு விஷயம். முன்கூட்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய மௌத் என்பது சாதாரண மௌத் என்பது தான் சொல்றாங்க. நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அந்த அந்த தூண் என்பது என்ன என்ன படிச்சோம் சென்ற வகுப்புல, அந்த தூண் இஸ்லாம். அந்த தூண் என்பது என்ன, அந்த இரும்பாலான தூண் என்பது இஸ்லாம். அதே போன்று அதை நீங்கள் பிடித்து கொண்டிருப்பது என்பதை பொறுத்தவரையில நீங்க இஸ்லாத்திலே மரணிப்பீர்கள், அதை உறுதியாக இஸ்லாத்தை பற்றி பிடித்தவர்களாக மரணிப்பீர்கள் என்பதை குறிக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டாங்கன்ற அந்த செய்தி நாங்கள் இதில் பார்க்குறோம். எனவே எனவே இந்த செய்தியில கூடுதலான சில தகவல்கள் நமக்கு இதிலே கிடைப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் யூதர்கள் நிறைய அவதூறுகளை சொன்னார்கள், நிறைய அவதூறுகளை பரப்பினார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஆரம்பத்திலே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்ன சொன்னாங்க யூதர்களை பற்றி சொல்லும் போது நபி இடத்துல நாங்கள் சென்ற வகுப்புல படித்தோம். என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குதா? ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்கிட்ட அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது யூதர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, கௌமும் புகுத், இவங்க அபாண்டங்களை பொய்களை அள்ளி வீசக்கூடிய ஒரு சமுதாயம். இவங்க அபாண்டங்களையும் பொய்களையும் அள்ளி வீசக்கூடிய ஒரு சமுதாயம் தான் இந்த யூதர்கள். யார் சொல்றாரு? அவர்களுடைய தலைவர், யூத அறிஞர் அவரே சொல்கிறார். எனவே அதனால் என்ன செய்யறாங்கப்பா, இவர் தப்பல்ல, அவர்களுடைய அந்த அபாண்டங்கள் அவதூறுகள் இவர்கள் தப்பவில்லை. அல்லாஹுடைய விஷயத்திலே எப்படி பேசினார்கள் யூதர்கள்? இன்னல்லாஹ ஃபகீர் என்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஏழை என்றார்கள். வனஹ்னு அக்னியா, நாங்கள் தான் செல்வந்தர்கள் என்றார்கள். அல்லாஹுடைய விஷயத்திலே இவ்வாறு அபாண்டங்களை சொன்னவர்கள் தான் யூதர்கள். எனவே இதில் நீங்க பார்க்கலாம், அல்லாஹு தஆலா இப்படி இவர்களுடைய விஷயத்தில் யூதர்கள் பேசும்போது அல்லாஹ் சில வசனங்களை குர்ஆனில் இறக்கினான். அதில் நீங்க படித்து பார்க்கலாம். ஆல இம்ரான் 113 115 வரை உள்ள வசனங்கள் அல்லாஹ் சொல்லும் போது, லைசு சவாஅம் மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்கள் எல்லோரும் ஒன்று போன்றல்ல. வேதக்காரர்கள்ல என்ன எல்லோரும் என்னது ஒன்று போன்றவர்கள் அல்ல, அதில் உறுதியானவர்கள் இருக்கிறார்கள். உம்மத்துன் காயிமா யத்லூன ஆயாத்தில்லாஹ் ஆனா அல்லைலி வஹும் யஸ்ஜுதூன், அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை இரவிலே என்ன செய்கிறார்கள்? ஓதுகிறார்கள். இன்னும் அல்லாஹுவை அவர்கள் சுஜூத் செய்கிறார்கள். யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்புகிறார்கள். வயஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுகிறார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கின்றார்கள். வயுசாரிஊன இலல் கைராத், நன்மையின் பால் விரைந்து செல்கிறார்கள். இவர்கள்தான் நல்லவர்கள். இவங்க என்ன நலவு செய்தாலும் அந்த நலவுகளுக்குரிய நன்மை என்பது புறக்கணிக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் தக்வாவுடையவர்களை மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இப்படி என்ன செய்கிறான்? வசனங்கள் ஊடாக அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த வேதக்காரர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் இவ்வளவு சிறப்பித்து இந்த வசனங்களிலே என்ன செய்கிறான்? பேசுகிறான் என்பதை பார்க்கின்றோம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது இவர்களுடைய விஷயத்திலே அவதூறுகளை பரப்பினார்கள், அபாண்டங்களை பரப்பினார். அப்போதுதான் அல்லாஹ் இந்த வசனங்களை அருளினான் என்று விளக்கம் சொல்கிறார்கள். யார் சொல்றாங்க? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த இந்த யூதர்களுடைய இந்த மோசமான கெட்ட பண்புகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன் நெடுகிலும் பல இடங்களில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கரங்கள் கட்டப்பட்டவைகள் என்று யூதர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கரங்கள் மூடப்பட்டுள்ளன, கட்டப்பட்டுள்ளன என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களுடைய கரங்கள் தான் கட்டப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு சொன்னதன் காரணத்தால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய கரங்கள் விரிக்கப்பட்டு இருக்கின்றன, அவன் நாடியவாறு செலவு செய்கிறான் என்று சூரத்துல் மாயிதாவுடைய 64 வசனத்தை நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செய்திகளில் இந்த அழகான செய்தியை பாருங்க. இந்த செய்தி திருமீதியில 3309 வருகிறது. ஒரு முறை என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சபையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற போது, அருமையான சகோதரர்களே, அவங்க மார்க்க விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறாங்க, மார்க்க விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவங்க சொல்றாங்க, லவ் நஅலமு ஐயுல் அஅமாலி அஹப்பு இலல்லாஹ் லஅமில்னாஹு, அதாவது அல்லாஹ்வுக்கு எது மிக விருப்பமான அமல் என்று நாம் அறிந்து கொண்டால் அதை நாம் என்ன செய்யலாம்? நாம் அதை செயல்படுத்தலாம்.
அதை நாம் செயல்படுத்தலாம் என்று யார் பேசிக்கொள்றாங்க? சஹாபாக்கள். அங்க யாரும் இருக்கிறாங்க? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறாங்க. அப்ப இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கின்ற போதே அல்லாஹு தாலா வசனங்களை அருள்கிறான். குர்ஆனுடைய வசனங்கள் அருளப் பெறுகின்றன. எந்த வசனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சூரத்து ஸஃப்புடைய 1-4 வரை உள்ள வசனங்கள். சூரத்து ஸஃப்புடைய 1-4 வரை உள்ள வசனங்கள். என்ன வசனங்கள்? சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன் இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். இந்த வசனங்கள். இப்ப இந்த வசனங்கள்ல நாங்க பொருளை பார்ப்போம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வானங்களில் உள்ளவைகளும் சொல்லுங்க, பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹுவை துதிக்கின்றன. அல்லாஹுவை துதிக்கின்றன. அல்லாஹ் யாவற்றை மிகைத்தவன், ஞானமிக்கவன். அல்லாஹ் கேட்கிறான், மூமின்களே நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்கிறீர்கள்? நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்கிறீர்கள்? நீங்கள் அதாவது செய்யாதவற்றை சொல்வது அல்லாஹ்விடத்தில் மிகவும் வெறுப்புக்குரியது. அல்லாஹ்விடத்தில் மிகவும் வெறுப்புக்குரியது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பமான செயல் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய வழியிலே போரிடுவது. எப்படி? சஃபன் அர்த்தம். சஃபன்டா இந்த சூராவுடைய பேரு அஸ்ஸஃப் தான். சஃபன் ஒரே அணியாக நின்று கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ், எப்படி ஒரு கட்டிடம் அந்த செங்கற்கெல்லாம் சேர்ந்து உறுதியாக இருக்குமோ அது போன்று நீங்க என்ன செய்யணும்? சேர்ந்து அப்படி இருப்பது என்பது, ஒரு கட்டிடத்தை போன்று இவ்வாறு இருப்பது என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அந்த போர்க்களத்தில் அணியாக நிற்கின்ற போது, அணியில் இருக்கும் போது ஒரே அணியில் இப்படி இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அவையே அல்லாஹு தஆலா இப்படி இந்த இதுக்கு முன்னால் வசனங்கள்ல இப்படி ஏன் சொல்லப்பட்டது என்றால், இதற்குரிய விளக்கம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா ஜிஹாத் செய்யுமாறு ஜிஹாதை கடமையாக்கிய போது சிலர்கள் என்ன செய்யறாங்க? அதுல இருந்து பின்வாங்குறாங்க. சஹாபாக்கள் தான் ஜிஹாதுக்கு முந்தி போனவங்க. சிலர் பின்வாங்குகின்ற போது அல்லாஹ் இப்படி கேட்கிறான், நீங்க அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலை செய்யணும்னு விரும்புறீங்க. அல்லாஹ் விரும்புற அமல் என்ன? இதுல அல்லாஹ்வுடைய வழியில் ஒரே அணியாக இருந்து ஜிஹாத் செய்வது, போர் புரிவது. அந்த விருப்பமான செயல் உங்களுக்கு வரும்போது நீங்க என்ன செய்றீங்க? அதை வெறுக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்க பார்க்கிறோம். இது நீங்க என்ன செய்யறது? நீங்க செய்யாத நீங்க என்ன செய்வீங்க? சொல்லிக்கொண்டு இருக்கின்றீர்கள் என்ற அமைப்பு. இதுல நீங்க இன்னொரு விஷயம் கவனிக்க என்னன்னு கேட்டீங்களா, இந்த வசனங்கள் இறங்கிய போது நபி அவங்க ஓதுறாங்க. இந்த வசனங்கள் இறங்கிய போது யார் ஓதுறாங்க? நபி அவங்க இந்த வசனங்களை எல்லாம் ஓதுகிறார்கள். அதை தொடர்ந்து யார் ஓதுறாங்க? அவங்க ஓதிட்டு ரசூலுல்லாஹ் ஓதி முடிஞ்ச பிறகு அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க? இதை எமக்கு ஓதி காட்டினார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன செய்யறாரு? அதற்கு பிறகு இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவிகள்ல அபூ சலமா என்ன செய்யறாரு? ஓதி காட்டுறார். அப்துல்லா இப்னு சலாம் இப்படி ஓதி காட்டினார், அவர் ஓதி காட்டுறார். அபூ சலமாவிடம் இருந்து அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யஹியா ஓதி காட்டுகிறார். அவரிடமிருந்து அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இமாம் அவுசாயி ஓதி காட்டுகிறார். இமாம் அவுசாயிடமிருந்து இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. அப்படி அந்த ஹதீஸ் தொடரா வருது. அப்படியே அவங்க ஓதுறாங்க, ஓதி காட்டினாங்கன்னு வரக்கூடிய ஒரு அழகான செய்தி, ஒரு அழகான செய்தியாக இந்த செய்தி வருகிறது. 2 ரிவாயத்து இருக்குது. ஒன்று நான் இப்ப சொன்னது திருமிதியுடைய ஒரு ரிவாயத்தை நான் உங்களுக்கு இதிலே சொன்னேன். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நாம் பார்க்கலாம். அதாவது ஒரு ஹதீஸ் இப்னு மாஜால வருது, 1139 வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஜும்மா நாள்ல துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. ஜும்மாவுடைய நாள்ல துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. யார் சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தாங்க ஜும்மாவுடைய நாளில். அப்ப அந்த நேரத்தை பற்றி என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹுவிடம் அதை பற்றி கேட்கப்பட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்கன்றும் சில ரிவாயத்துக்களை நாங்க பார்க்கலாம். அப்போது அவங்க ஒரு சிறிய குறிப்பிட்ட நேரம் தான் என்று அவங்க தனது கையால காட்டுறாங்க. காட்டி விட்டு அதுக்கு பிறகு அந்த நேரம் எந்த நேரம் என்று கேட்கப்படுகிறது. அப்ப எந்த நேரம் என்று கேட்கப்பட்ட போது அவங்க சொல்றாங்க, அந்த பகலுடைய இறுதி நேரம்,
அதாவது அசருக்கு பிறகுள்ள நேரம், அசருக்கு பிறகு ஜும்மாவுடைய நாளில் அசருக்கு பிறகுள்ள நேரம் துவாவுக்கு மிக சிறந்த நேரம். அப்போது என்ன என்னன்னா, அப்ப அபூ ஹுரைரா கேட்குறாங்க, அது தொழக்கூடாத நேரம் ஆயிற்றே, தொழுவதற்கு தொழக்கூடாத நேரம் ஆயிற்றே. ஏன்னா ஹதீஸ்ல எப்படி வாசகம் வருதுன்னு சொன்னா, யார் தொழுகையிலே பிரார்த்திப்பார்னு வருது வாசகம். யார் ஜும்மாவுடைய நாள்ல அந்த நேரம் என்பது எதில் பிரார்த்திக்கிறது? தொழுகையில் பிரார்த்தித்தல். அந்த நேரத்தில் அவர் துவா அமைந்து விட்டால் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை. அப்ப தொழுகையில் என்ற வாசகம் வரும்போது அப்ப அவங்க கேள்வி என்னண்டா, அசருக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? சுன்னத்தான தொழலாமா? தொழக்கூடாது. அப்ப எப்படி நீங்க அசருக்கு பிறகு சொல்லுவீங்க? அசருக்கு பிறகு நீங்க எப்படி சொல்லுவீர்கள் என்று கேட்கப்படும் போது அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி சொல்றாங்க, இன்னல் அப்தல் மூமின் இதா சல்லா சும்ம ஜலஸ லா யஹ்பிஸுஹு இல்ல ஸலா வ ஹுவ ஃபி ஸலா. ஒருத்தர் அசர தொழுதுறான்னு வைங்களேன், அசர தொழுதுட்டு அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் எதை எதிர்பார்த்து உட்கார்ந்துக்கிறார்னா, மகரிபை எதிர்பார்த்து உட்கார்ந்துக்கிறார்னு வைங்களேன். எதை எதிர்பார்த்து? மகரிபை தொழ வேணும் என்று எதிர்பார்த்து உட்கார்ந்து இருந்தால் இவர் தொழுகையில் இருப்பவர். நபி அவங்க என்ன சொல்றாங்க? தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பவர் யாருதான்? தொழுகையில் உள்ளவர். அப்ப தொழுகையில் உள்ளவர் என்ற சிறப்பு அங்க இருக்கு. அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விளக்கம் அவங்கள்ட்ட இருக்குது பாருங்க. அந்த சஹாபிட்ட உள்ள விளக்கத்தை பாருங்க. அப்ப தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பவர் யாருதான்? தொழுகையில் உள்ளவர். எனவே அவர் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமை நாள்ல அசருக்கு பிறகுள்ள நேரம் மிக சிறப்பான நேரம் என்பதை நாம் இந்த ஹதீஸினூடாக புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நாம் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த சிறப்புக்கள்ல ஒரு செய்தியை பாருங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது இப்னு ஹிப்பான்ல 7164வது எண்ணில் வரக்கூடிய செய்தி, நபி அவர்களுக்கு ஒரு தட்டுல உணவு கொண்டு வரப்படுது. என்ன கொண்டு வரப்படுது? உணவு. அப்ப அந்த உணவை நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதே போல் நபி அவங்களோட இருந்த சஹாபாக்கள் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு அந்த தட்டுல உணவு எஞ்சி இருக்குது. அந்த தட்டுல உணவு எஞ்சி இருக்கிறது. அப்போது நபி அவங்க சொல்றாங்க, இந்த வாயலூடாக ஒருத்தர் இப்போது வருவார். இந்த வாயலூடாக ஒருவர் இப்போது வருவார். அவர் இந்த உணவை சாப்பிடுவார். இந்த உணவை சாப்பிடுவார். அவர் சொர்க்கத்துக்குரியவர் சொல்லலாம். இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா. அவர் சொர்க்கத்துக்குரியவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியில நீங்க பார்க்கலாம், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், எனது சகோதரர் உழு செய்து கொண்டு அவர் வருவார் என்று நான் எதிர்பார்த்தேன். எனது சகோதரர், அவரது பேர் உமேர். அவரது பேர் என்ன? உமேர். அவர் உழு செய்து கொண்டு வருவார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு தான் நுழைஞ்சாங்க. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்கள் நுழைந்து அந்த உணவிலிருந்து சாப்பிட்டார்கள் என்று சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியை நீங்க எடுத்தாலும், இந்த செய்தியும் நமக்கு எதை சொல்லுது? அவங்க சொர்க்கத்துக்குரியவங்க சொல்லப்பட்ட செய்திகள் இதுவும் ஒரு செய்தி, இதுவும் ஒரு நபிமொழியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சஹாபாக்கள் பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு செய்தியில வருது எப்படின்னா, அவங்க மஸ்ஜிதுக்குள்ள வராங்க, அவங்களோட முகத்துல அந்த உள்ளச்சம், ஒரு பயம், ஒரு மூமினுடைய அந்த தோற்றம், அந்த உள்ளச்சம் அவர்கள தெரிகிறது. அப்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, இவர் சொர்க்கத்துக்குரிய ஒருவர் என்று சொன்னாங்க என்று சஹாபாக்கள் பேசிக்கொண்டாங்கன்றதுல அடுத்து நாங்க ஆரம்பத்தில் பார்த்த அந்த செய்தி விரிவாக வருவதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்கள் தொடர்பான செய்திகள்ல அடுத்து முக்கியமான செய்தி, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு மரணிக்கும் போது, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு மரணிக்கின்ற போது அங்கு உள்ள தோழர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு ஏதாவது வசியத்து செய்யுங்க, எங்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, என்ன உட்கார வைங்கன்றாங்க. அப்ப அவரை உட்கார வைக்கப்படுது. உட்கார வைக்கப்பட்டவுடன் அவங்க சொல்றாங்க, இன்னல் இல்ம வல் ஈமான மகானஹுமா. அதாவது இல்ம், மார்க்க கல்வியும் ஈமானும் என்ன செய்து அந்த இரண்டும் அதனுடைய இடத்திலே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, அதை யார் என்ன செய்வாரோ, தேட விரும்புவாரோ அவர் என்ன செய்வார், அதை பெற்றுக்கொள்வார். யார் விரும்புகிறாரோ அதை
அவர் பெற்றுக்கொள்வார் என்று சொல்லிட்டு 3 முறை சொல்லிவிட்டு சொல்றாங்க, நீங்கள் மார்க்க கல்வியை 4 பேரிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கன்றாங்க. எத்தனை பேரிடமிருந்து? 4 பேரிடமிருந்து சொல்றார். அதுல முதலாவது சொல்றார் உவைமிர் அபித்தர்தான்னு சொல்றார். உவைமிர் அபித்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். அதே போன்று சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேரை சொல்றாரு. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு பேரை சொல்றாரு. அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு பேரை சொல்றாரு. அவர் யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் ஒருவர் என்றும் அங்க சொல்றார். அப்ப இந்த செய்தியை யார் சொல்றாங்க? மௌத்துடைய நேரத்துல மாதி முடிஞ்சவங்க ஒரு மிகப்பெரும் அறிஞர் சஹாபாக்கள். அவர் சொல்றார் 4 பேரிடமிருந்து இல்மு எடுங்கன்றதுல யாரும் வராங்க? அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு அறிஞராக அவங்க திகழ்ந்தாங்க. இந்த செய்தியை பொறுத்தவரையில திருமீதியில 3804வது எண்ணில் வரக்கூடிய செய்தியாக இந்த செய்தி இருந்து கொண்டிருக்கிறது. நறுமையான சகோதரர்களே, ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அவங்க தனது அந்த தோல்ல விறகை சுமந்து வருகிறார்கள். விறக சுமந்து வாராங்க. இப்படி விறக சுமந்து வருகின்ற போது அப்துல்லாஹ் இப்னு ஹந்தலா அவர் என்ன செய்யறாரு? அவரை பார்த்து சொல்றாரு, அதாவது அல்லாஹ் தான் உங்களை இந்த இப்படியான கஷ்டங்கள் உங்களுக்கு அல்லாஹ் உங்களை செல்வந்தராக ஆக்கியிருக்கிறான், உங்களுக்கு செல்வ செழிப்பை தந்திருக்கிறான், இதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்கின்ற போது அவர் சொல்றாரு, அதாவது எனக்குள் பெருமை வருவதை நான் பயப்படுகிறேன், எனக்குள் நான் பெருமை வருவதை அஞ்சுகிறேன், அதனால்தான் என்று சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர் கூற நான் கேட்டிருக்கிறேன், யாருடைய உள்ளத்தில் அதாவது அணுவளவு பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க என்ற செய்தியை சொல்றார். பாருங்க எவ்வளவு ஒரு பேணுதலான வாழ்க்கைன்னு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு பேணுதல் அவரிடம் இருந்தது. சஹாபாக்களுடைய அந்த செயல்பாடுகள்ல பெருமையை விட்டு எப்படியெல்லாம் அவங்க பயந்தாங்க, பெருமையிலிருந்து தங்களை காத்து கொண்டார்கள் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. இது அஹ்மதுல வரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று அவர்களை பற்றி சொல்கின்ற போது அபு மூசா ரலியல்லாஹுடைய மகன் அபு புர்தா என்ன சொல்றார் என்று சொன்னால், அவங்களை பொறுத்தவரையில அல்லாஹுவை மிகவும் பயப்படக்கூடிய அஞ்சக்கூடிய ஒரு மனிதராக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹுவை மிகவும் பயப்படுகின்ற அஞ்சுகின்ற ஒரு மனிதராக அவர்கள் இருந்தார்கள். அவங்களோட முகத்திலே அந்த அடையாளங்கள் தெரியும் என்று குறிப்பிடுகின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று பாருங்க, யூதர்கள்ல ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன? யூதர்கள்ல ஒரு ஆண் பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விடுகிறார்கள். சரியா? விபச்சாரத்தில் ஈடுபட்டவுடன் இவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் தான் வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, ஆனா தீர்ப்புக்கு எங்க தான் வராங்க? அல்லாஹுடைய தூதரிடம் தான் வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதரிடம் சொல்கிறார்கள், இப்படி இவங்க 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த தவறில் ஈடுபட்டு விட்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, உங்களில் யாராவது விபச்சாரம் செய்தால் எப்படி நீங்க தண்டனை நிறைவேற்றுவீங்க, என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். கேட்கும் போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய முகத்தில் நாம் என்ன செய்வோம், அந்த சாம்பலை பூசி அவர்களுக்கு அடிப்போம், அப்படி மாதிரி ஒன்றை சொல்கிறார்கள். அப்படி சொல்கின்ற போது அவங்க அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க, தௌராத்தில், உங்களுடைய தௌராத்தில் இந்த ரஜ்முடைய சட்டம் இல்லையா, திருமணம் முடித்த ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டம் தௌராத்தில் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, அப்படி எதுவும் அதில் கிடையாது, அப்படி எதுவும் சட்டத்தை நாங்கள் தௌராத்தில் காணலன்றாங்க. அப்போ அங்கே யார் இருக்கிறாங்கடா, அப்துல்லாஹ் இப்னு சலாம் இருக்கிறாங்க. அவங்க ஒரு என்ன பெரும் அறிஞர், தௌராத்தை நன்றாக கற்றோர் அறிஞர். அவர் சொல்கிறார், அதாவது நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், நீங்க பாருங்க அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்படி பொய் சொல்றாங்கன்னு பாருங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் துணிந்து பொய் சொல்கிறார்கள். நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், நீங்கள் தௌராத்தை கொண்டு வாருங்கள், தௌராத்தை என்ன செய்யுங்க, கொண்டு வாருங்கள். அப்ப அதுல அப்துல்லாஹ் இப்னு சூரியான்ற ஒருத்தர், அப்ப அந்த யூதர்களுடைய அறிஞர்கள்ல அவர் தான் அதை ஓதுறார். அப்ப அவர் அந்த தௌராத் கொண்டு வரப்படுகிறது. அந்த தௌராத் கொண்டு வரப்பட்டு ஓதப்படுகின்ற போது இவர் கையை வைத்து என்ன செய்கிறார், ஒரு வசனத்தை மறைக்கிறார். கையை வச்சு ஒரு வசனத்தை மறைத்து அதுக்கு முன்னால் உள்ள பின்னால வசனங்களை எல்லாம் ஓதுகிறார். அதுக்கு முன்னுள்ள பின்னுள்ள வசனங்களை எல்லாம் ஓதுகிறார், அந்த வசனத்தை மறைத்து கொண்டு. அப்போது அவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கையை எடுத்துடுறார்.
கையெடுத்து சொல்கிறாங்க, இதை ஓதுங்க. நீங்கள் மறைத்து வைத்து கொண்டிருக்கிறீர்களே இதை ஓதுங்கள். இப்போ அதை ஓதும் போது அதில் அந்த ரஜ்முடைய சட்டம் இருக்கிறது. என்ன செய்யப்படணும்? திருமணம் முடித்த ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய சட்டம் அங்கே இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அந்த சட்டத்தை தான் நிறைவேற்றினார். ஏன்னா அவங்க தௌராத்திரம் என்ன தான் இருக்குது, அதே சட்டம் என்ற இந்த செய்தி புகாரில் வருகிறது. இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்ற போதும் அவர்களுடைய அந்த மார்க்க ஞானத்தை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய சட்டங்களை பாதுகாப்பதில் அவர்கள் எவ்வளவு கவனமாக இருந்தாங்க என்பதையும் நாம் இதிலே புரிந்து கொள்கிறோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அடுத்த ஒரு செய்தியை நாங்கள் இதில் பார்க்கலாம். அபூ புர்தா, நாங்கள் யாருன்னு சொன்னோம்? அபூ மூஸா மகன் அபூ புர்தா. இப்போ அவர் மதீனாவுக்கு என்ன செய்கிறார்? அவர் வாரார். மதீனாவுக்கு அவர் வருகிறார். எங்கிருந்து வராருண்டா பஸ்ராவிலிருந்து அவர் வருகிறார். அப்படி வந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க? அப்துல்லாஹ் இப்னு சலாம் தனது வீட்டுக்கு அழைக்கிறான். அவரை தனது வீட்டுக்கு அழைக்கிறான். வீட்டுக்கு அழைக்கிறாங்க, உணவுக்காக அழைக்கிறாங்க. அப்போது அவங்க மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நீங்க வரக்கூடிய பூமி என்பது வட்டி பெருகிய ஒரு பூமி. என்னங்க? வட்டி அங்க பரவி இருக்கிறது, பரவி கிடக்கிறது. எனவே அவங்க சொல்றாங்க, அதாவது நீங்க ஒருத்தருக்கு கடனை கொடுத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்க. அப்படி கடன் கொடுத்தால் அவங்க உங்களுக்கு ஒரு வைக்கோல் போரையோ அல்லது தொழில் நீக்கப்படாத கோதுமை மூட்டையோ அல்லது கால்நடை தீவன மூட்டையோ அன்பளிப்பாக கொடுத்தாலும் அதுவும் வட்டியாகும். நீங்க வாங்காதீங்க. நீங்க ஒருத்தர் கடனை கொடுத்துட்டு அந்த கடனை என்ன செய்து தரும் போதோ அதுக்கு முன்னால அவங்க ஏதாவது உங்களுக்கு தந்தாங்கன்னா நீங்க என்ன செய்யாதீங்க, அதை வாங்காதீங்க, அதை வட்டி என்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ பேணுதல். கடன் மூலம் என்ன செய்ய பெறப்படுகின்ற பயன் வட்டி என்பதை அவ்வளோ அழகா அவர்களுக்கு உணர்த்தினாங்க என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக நாம் இன்றைய இந்த பாடத்தில் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு பற்றிய பல செய்திகளை நாங்கள் படித்தோம். எனவே இந்த வரலாறுகள் நாங்கள் படிப்பதனுடைய நோக்கம் என்ன? இந்த சிறந்த அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த சிறப்பு பேருக்குரிய நபித்தோர்களுடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் படிக்கிறோம் என்று சொன்னால் இது நமது ஈமான் அதிகப்படுத்தும், அவர்கள் மீது நேசத்தை உண்டாக்கும். நாமும் இது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இவற்றை நாம் என்ன செய்கிறோம்? நாம் படிக்கிறோம், நினைவூட்டிக் கொள்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த நபித்தோழர்கள் அந்த உயர்ந்த வழியிலே பயணித்து எப்படி இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டார்களோ அதே போன்று நாமும் அந்த வழியிலே பயணித்து இறை பொருத்தத்தை பெற்ற மக்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.